இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வோல்ட் மீட்டர் வச்சு நம்ம காரோட பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்ற செக் பண்ணிக்கிறது தான். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு 1000 வோல்ட்டு 223 இருக்குது டிசியில், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1000 வச்சு பார்ப்போம். ஸோ பிளாக் வந்து நெகட்டிவ், ரெட் வந்து பாசிட்டிவ். அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஏதாவது கிரவுண்டு கொடுத்துருப்பேன், அதனால் அதை வந்துட்டு நெகட்டிவாகவும், இன்னொன்று வந்து பாசிட்டிவ் வோல்டேஜில் கொடுத்தது பாசிட்டிவ், ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி பேட்டரி டெர்மினலில் வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது வேல்யூ வந்து 12+ இருக்கணும், ஓகேங்களா? 12க்கு மேலே இருந்துச்சுன்னா பேட்டரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ 13 காட்டுது. நம்ம இன்னும் கொஞ்சம் கிராண்டில் பார்க்கலாம். ஸோ 200 வச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் டெசிமல் வேல்யூ 12.9 வரைக்கும் காட்டுதா? அப்படின்னா பேட்டரி பக்காவே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிராண்டுலாக பார்க்கணுன்னாக்கா ஒரு 20 வச்சு பார்க்கலாம். 20 கீழே வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா மல்டிமீட்டரை காலி பண்ணுறோம். ஸோ 12.32. இப்போ அப்படியே நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே குறைஞ்சிட்டு ஏறுதா? அது ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 14+ போகும், அப் டு 14.5 வரைக்கும் போகும். 13.5க்கு மேலே எது இருந்தாலுமே பக்கா கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வண்டி ஆஃபில் இருக்கும்போது 11க்கு மேலே இருக்கணும். 11 கீழே போச்சுனாக்கா சார்ஜ் பண்ணி பாருங்கள். 10 போச்சுன்னா கம்ப்ளீட்லி டெட்டு. ஸோ இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா 13.98, கன்ஃபார்மாக 14+ போயிடும். ஸோ இந்த மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 170 தான் வரும். எல்லோரும் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டரை. ஸோ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பேட்டரி சார்ஜ் குறையாது தெரிஞ்சால் நம்மளே சார்ஜ் போட்டுக்கிறது நல்லது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போது 20ல் பார்த்தோமா, இப்போ 200ல் பார்த்தோம்னாக்கா 14.5 ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்டுது பாருங்கள். அப்படியே இப்போ 1000ல் வச்சு பார்த்தோம்னாக்கா இன்னும் பக்காவாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 14 to 15 அந்த டெசிமல் பாயிண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 15ன்னு காட்டுது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.